காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, உலக இரட்சகராம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தியானத்தின் தலைப்பு அவர் நடத்துவார். ஏசாயா 43:5. பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். படிப்போம். ஏசாயா 43 முதல் 19 வசனங்களையும். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கில் இருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையார்ந்தத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்களிலிருந்தும் குருடா இருக்கிற ஜனத்தையும் காதுகளிலிருந்தும் செவிடரா இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவர்களை நமக்கு தெரிவிக்கிறவர் யார்? கேட்டு மெய் என்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்?
நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, பழைய ஆண்டு முடிந்து புதிய ஆண்டு துவங்கினதும் வாழ்க்கையின் எதிர்மறையான சூழல்கள் யாவும் தலைகீழாக மாறிவிடும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக பழைய ஆண்டு முடிவதற்கும் புதிய ஆண்டு துவங்குவதற்கும் காத்திருக்கிறார் என்றும் கூற முடியாது. டிசம்பர் 31 வரை பார்த்த ஆசீர்வாதமற்ற சூழல் யாவும் ஜனவரி 1 காணாமல் போய்விடும் என்று எதிர்பார்க்க முடியாது. சில சூழல்கள் மாறாமல் இன்னும் அப்படியே நமக்கு முன்பாக நிற்கக்கூடும். சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் முன்பு போலவே இப்பொழுதும் தோன்றாமல் இருக்கக்கூடும். நாம் சூழ்நிலை மாற்றங்களின் மேலேயே பார்வையை வைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். நாம் பயப்படத்தக்க சூழல்கள் அகன்று விட்டதா என்பதையே பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தர் மேல் பார்வையை வைப்போம். நாம் கர்த்தரோடு நடப்பதற்கு கவனம் செலுத்துவோம். நாம் கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டு வாழ்கின்ற அனுபவத்தை விரும்புவோம். கர்த்தர் நம்மை எதிர்மறையான சூழல்களின் நடுவிலும் நேர்மறையான எண்ணங்களோடும் நம்பிக்கையோடும் தரிசனத்தோடும் தொடர்ந்து கொண்டு செல்ல நாம் செபிப்போம். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை கானானை நோக்கி வழிநடத்தின தேவன் அவர்களுக்காக எதிர்மறை சூழ்நிலைகளை எல்லாம் ஒரேடியாக மாற்றிவிடவில்லை. ஆனால் அவைகள் அவர்களை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தடைகளாயிராமல் அவைகளை ஆளுகை செய்து அவர்களை கடந்து போக செய்தார். சில விஷயங்கள் நீங்காமல் சில காலம் தொடரலாம். சில எதிர்பார்ப்புகள் இப்போதே இங்கேயே நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை சமாதானத்தோடும் நம்பிக்கையோடும் தினந்தோறும் முன்னோக்கி கொண்டு சென்று கொண்டே இருப்பார். அருமையானவர்களே, இந்த ஆண்டு துவக்கத்தில் கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு என்ன நன்மை செய்வார் என்பது தொடர்பான ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்கள் தேட வேண்டியதில்லை. உண்மையும் அன்பும் கிருபையும் உடைய தேவன் நம்மை பிள்ளையை போல நடத்தியும் சுமந்தும் தாங்கியும் கொண்டு செல்லும் விதமாக நம்மை அவரிடம் தந்துவிட வேண்டும். நாம் தனியாக நடந்து செல்லுகின்றவர்கள் என்று எண்ணாமல் தேவ துணையோடு நடக்கும் கிருபை பெற்றவர்கள் என்ற நம்பிக்கையை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, சிந்திக்க வேண்டும். கடந்து செல்ல இயலாத ஆறுகள் எதுவும் இல்லை. நம்மை நடத்தி செல்லும் தேவனுடைய பாதையிலே நாம் ஆவியிலே பலப்பட வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காராகிய தாவீது நமக்கு கற்றுத் தருகிறார். சங்கீதம் 42 சொல்லுகிறது, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் என்று. சங்கீதம் 42 முதல் 11 வசனங்களை படிக்கிறேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்குள் போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்கிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது போல் என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்மாவே,
நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அருமையானவர்களே, எதையும் சாதிக்க இயலாத ஒரு பலவீன நிலையிலிருந்து சாதிக்க இயன்ற ஒரு பலமுள்ள ஒரு நிலைமைக்கு நேராக தேவன் நம்மை கொண்டு செல்ல முடியும். ஆனால் வாழ்க்கை தொடர்பான காரியங்களில் முதலாவது நம்மை தேவன் பலப்படுத்துவதில்லை. முதலாவது தேவன் நம்மை ஆவிக்குரிய நிலைமையிலேயே பலப்படுத்த விரும்புகின்றார். நமக்குள் ஆவிக்குரிய மனிதன், மாம்சீக மனிதன் அல்லது உலக மனிதன் என்ற இரண்டு மனிதர்கள் உண்டு. ஆவிக்குரிய மனிதன் என்றால் தேவனுக்குரிய காரியங்களோடு தொடர்புடைய மனிதன். உலக மனிதன் என்றால் நம்முடைய உலக வாழ்க்கை விஷயங்களோடு தொடர்புடைய மனிதன். நாம் பெரும்பாலும் நம்முடைய சரீர சுகம், பொருளாதார நிலைமை, வேலை, தொழில், உறவு போன்றவற்றோடு தொடர்புடைய உலக மனிதில் பலமடைந்து சாதிக்கவே விரும்புவோம். ஆனால் கர்த்தரோ நம்முடைய சுவாபம், வாழ்க்கை முறை, பரிசுத்தம், தேவ நோக்கம், தேவ உறவு போன்றவற்றோடு தொடர்புடைய ஆவிக்குரிய மனிதனையே முதலாவது பலப்படுத்த விரும்புவார். எனவே மத்திய 6வது அதிகாரம் வசனம் 33 அவர் கற்றுத் தந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட அவர் சொல்லி தந்திருக்கிறார். நாம் தேவ உறவை தேடி அனுபவித்து ஆவிக்குரிய நிலையில் பலப்பட வேண்டும். அருமையானவர்களே, நாம் தேவனுக்கேற்ற சுவாபங்களில் பலப்பட வேண்டும். நாம் தேவனை அறிகின்ற அறிவின் நிலையில் பலப்பட வேண்டும். இவ்விதம் ஆவிக்குரிய மனிதன் என்ற நிலையில் பலப்பட்டு விட்டால் இந்த ஆவிக்குரிய நிலைமை எல்லா சூழலிலும் நம்முடைய உலக வாழ்க்கை நிலைமையை உறுதியாக தாங்கும். உலக மனிதன் என்ற இயற்கையினால் நாம் சில சூழல்களில் கலங்கவோ, தவிக்கவோ, பயப்படவோ, நம்பிக்கை நிற்கவோ நேரிடலாம். ஆனால் அது போன்ற சூழ்நிலையில் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை நம்மை ஊக்குவிக்கவும், உற்சாகப்படுத்தவும், நம்பிக்கை அடையவும் செய்யும். தாவீது ஒருபுறம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையால் மிகுதியாக கலங்குகிறான். ஆனால் அவனுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய மனிதன், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் என்று கேட்கிறார். கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து வரும் ரட்சிப்பிற்காக இன்னும் அவரை துதி என்று சொல்லி உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ஆவிக்குரிய நிலையில் பலப்பட்டால் உலக நிலை, பலவீனம் நம்மை நம்பிக்கை இழக்க செய்யாது. ஜெபிப்போமா? நேற்றும் இன்றும் என்றும் எங்களோடு தங்கி இருக்கின்ற, எங்களை தாங்குகின்ற, தப்புவிக்கின்ற, ஏந்துகின்ற, சுமக்கின்ற எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையிலே பலப்பட வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட வேண்டும். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்காக எங்களை நடத்துகின்ற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உண்மையிலே நாங்கள் பார்வையை வைக்க, கர்த்தரோடு நடப்பதற்கு நாங்கள் கவனத்தை செலுத்த, உங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு வாழ்கின்ற அனுபவத்தை நாங்கள் விரும்புகிறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாக்கு தத்தத்தை ஏதோ ஒரு வாக்கு தத்தத்தை தேட வேண்டியதில்லை அப்பா. உண்மையும் அன்பும் கிருபையோட தேவன் எங்களை பிள்ளைகளைப் போல நடந்து சுமந்து தாங்கி கொண்டு செல்லும் விதமாக உம்மிடம் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஒரு பொல்லப்பும்
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.